தமிழகத்தில் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை தேசிய தலைமைக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் இம்முறை 3 இடங்கள் மாற வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை தேசிய தலைமைக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் இம்முறை 3 இடங்கள் மாற வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை தேசிய தலைமைக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி அனுப்பியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் இம்முறை 3 இடங்கள் மாற வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை தேசிய தலைமைக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்த விவரங்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையேயான 10 தொகுதிகள் பங்கிட்டுக் கொள்வதான ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடப் போகிறது என்கின்ற உத்தேச பட்டியல் தற்போது தமிழக காங்கிரசிடமிருந்து டெல்லிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக சார்பில் கடந்த முறை போட்டியிட்ட 4 குறிப்பிட்ட 3 4 தொகுதிகளில் வேறு தொகுதியில் மாற்றி போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. குறிப்பாக கடந்த முறை போட்டியிட்ட வேட்பாளர்களே அந்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடாது என்கின்ற நிபந்தனையும் திமுக சார்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த முறை அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த 10 தொகுதிகளுடைய உத்தேச பட்டியல் என்பது கன்னியாகுமரி, விருதுநகர், மயிலாடுதுறை, ஆரணி, தேனி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி, புதுச்சேரி, திருவள்ளூர், தென்காசி தொகுதிகளிலும் அந்த உத்தேச பட்டியல் என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது.